ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த 12 வோல்ட் பிக்சலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த 6 சேனல் டிசைனர். இது பார்த்தீங்கன்னா 6 சேனல் டிசைனு, 4 சேனலு, 3 சேனல் ரன்னிங் எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம இந்த 6 சேனல் டிசைன் எப்படியும் நம்ம இன்ஸ்டாவில் வீடியோ போட்டிருந்தோம். அந்த பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லைட்டு மைக் செட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்க, ஆட்சி மாதிரி நம்ம இந்த சேஸை வச்சு பிக்சலுக்கு லைன் கொடுக்கலான்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ போட்டு நிறைய பேர் இந்த போர்டு ஆர்டர் பண்ணி ஒரு 100 போர்டு பக்கமெல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சு. வாங்க, நீங்கள் எல்லோரும் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, ப்ரோ இதுக்கான கனெக்ஷன் வீடியோ எதை சொல்லுங்கள் அப்படின்னு. நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்குது. ஆனால் அந்த வீடியோ பார்த்தா நிறைய பேருக்கு இது எப்படி லைன் கொடுக்கணும்னு புரியல. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, சரி எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி ஒரு ஈஸியாக சிம்பிளாக ஒரு வீடியோ எடுத்து போகலாம்னு சொல்லி இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு எதாவது பொருள் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் தரோம், டிஸ்கவுண்ட் தரோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி அவைலபிள். ஓகேங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போனால் இது எப்படி லைன் கொடுக்கலான்னு. ஓகேங்களா? தேங்க் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ரன் பிசி போர்டை 6 சேனல் டிசைனு. ஓகேங்களா? எப்படி டிசைனோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு நம்ம லைன் எப்படி கொடுக்கலான்னா, இந்த போர்டுக்கு இந்த பிக்சலுக்கு நம்ம எப்போ யூஸ் பண்ணாலுமே இதுக்கு பவர் சப்ளை தண்ணியை வச்சாகணும். டேரெக்டாக ஏசி லைனில் பவர் சப்ளையும் டேரெக்டாக நீங்கள் ஏசி லைனில் போடக்கூடாது, பிக்சல் வெடிச்சிடும். ஓகேங்களா? பல்ப் போயிடும். இந்த மாதிரி 12 வோல்ட்டுக்கு நம்ம எத்தனை கட்டு யூஸ் பண்ணுறோமோ அத்தனை கட்டுக்கு தகுந்த எஸ்எம்பிஎஸ் இருக்குது. அந்த எஸ்எம்பிஎஸ் வச்சு போடலாம். இப்போ இந்த எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 25 கட்டு 20 கட்டு போட்டுக்கலாம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு வீடியோ கோசம் இந்த எஸ்எம்பிஎஸ்ஸே வச்சு உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிற பாருங்கள் எப்படி லைன் கொடுக்கலான்னு. நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கணும், நீங்கள் இந்த ரன்னிங் சேஸர் வாங்கினாலும் சரி, இந்த லைட் வாங்கினாலும் சரி, நீங்கள் இந்த பவர் பாக்ஸு கம்பல்சரி வாங்கி ஆகணும். ஓகேங்களா? இந்த பவர் பாக்ஸ் நம்ம எப்படி லைன் கொடுக்கணுன்னா, இதிலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், எல்லுன்னு தந்தா நம்ம மெயின் லைன் கொடுக்கணும். அதாவது கரண்ட்லேருந்து ஏசி லைன் 2 லைன் இந்த ஸ்க்ரூ கழட்டிட்டு உள்ளே போட்டு நம்ம ஸ்க்ரூ டைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த கிரவுண்டு நீங்கள் கொடுக்க தேவையில்ல, அது நம்ம வீட்டில் கிரவுண்டு இருந்தால் தேவை, இல்லை கொடுக்க தேவையில்லை நீங்கள் அதிகபட்சம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் 3 மைனஸு 3 ப்ளஸ்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா டிசி 12 வோல்ட் அவுட்புட்டு. இந்த 3 ப்ளஸ்ஸு 3 மைனஸில் தான் நீங்கள் ஏதோ ஒரு லைட்டு கொடுக்கணும். ஒரு லைட்லேருந்து மைனஸ் எடுத்து ஒரு மைனஸு, இன்னொரு லைட்லேருந்து ப்ளஸ் எடுத்து ப்ளஸ்ஸு, அப்படி நீங்கள் லைன் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த பிக்சலை எரியும். நீங்கள் டேரெக்டாக கேரண்டில் போட்டிங்கன்னா பிக்சல் போயிடும், பார்த்துங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வாங்க அந்த எஸ்எம்பிஎஸ் லைன் கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எஸ்எம்பிஎஸ்க்கு லைன் எப்படி கொடுக்கலாம் பாருங்கள். இங்கே 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க பாருங்கள், எல்என்னு முடியுது. அந்த ஸ்க்ரூ 2 நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கிட்டிங்களா? இந்த மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு இந்த 2 வயரு, அதாவது கரண்ட்லேருந்து வரக்கூடிய இந்த 2 வயரு பக்கத்தில் டச் ஆகாத மாதிரி நம்ம லைன் கொடுக்கணும் பாருங்கள். இது வச்சு நீங்கள் ஈஸியாக ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். அது போட்டு கப்புன்னு பிடிச்சிக்கோ. ஓகேங்களா? நல்லா டைட் வச்சிங்க, இது ஒன்றாகாது. நீங்கள் நல்லா டைட்டாக டைட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இன்னொரு லைன் போட்டுடலாம், எல்லு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா எல்ஐஎன்னு 2 இதுவும் டச் ஆகாத மாதிரி நீங்கள் லைன் கொடுக்கணும் பாருங்கள். நம்ம எல்ஐஎன்னில் மெயின் லைனு கேரண்ட் லைனு கொடுத்தாச்சு. இப்போ வாங்க நம்ம அந்த பவர் சப்ளை ஆன் பண்ணி பவர் சப்ளை எடுக்கலான்னு பார்க்கலாம். கேரண்டில் போடலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ்ஸே நம்ம போட்டாச்சு பாருங்கள். உள்ள லைட் எரியுது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா? ஆஃப் பண்ணி போட்டோம் பாருங்கள். இன்னொரு டைமு பாருங்கள், ஆன் பண்ணுறேன் பாருங்கள், உள்ள லைட் எரியும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வெள்ளை கலர் லைட் எரியும் பாருங்கள். அப்படி எரிஞ்சினாலும் நம்மளுக்கு பாக்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். நாம் இதுக்கு மேலே லைட்டு பிக்சலுக்கு கனெக்ஷன் கொடுக்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து நான் ஒரு அவுட்புட் எடுக்கிறேன் பாருங்கள். ஒரு 2 வயரை வச்சு நான் அவுட்புட் எடுக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவுட்புட்டு டிசி வோல்ட் எடுக்கிறதுக்காக ப்ளஸ்ஸுக்கு ரெட் ஒயரும் மைனஸுக்கு பிளாக் ஒயரும் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ வாங்கிறதுக்கு லைன் கொடுக்கலாம் பாருங்கள். இந்த எஸ்எம்பிஎஸ்சில் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸுக்கு இந்த 3 ப்ளஸ்லேருந்து நீங்கள் ஏதோ ஒரு ப்ளஸ் எடுத்துக்கலாம். நான் ஒரு ப்ளஸ் எடுக்கிறேன் பாருங்கள். நீங்கள் 3 ப்ளஸில் எதில் இருந்தோன்னா லைன் எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயும் ஒரே சப்ளை தான் வரும். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனஸ்லேருந்து நான் ஒரு லைன் எடுக்கிறேன். இப்போ நம்ம எடுத்த வயரை நம்ம இதில் லைன் கொடுக்கலாம் பாருங்கள். ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு, அப்படியே நீங்கள் உள்ள வயர் வச்சு நட்டை டைட் பண்ணிங்கன்னா அது பாட்டுக்கு டைட்டாக பிடிச்சிக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் லைன் ப்ரூஃப் தான், ஓகேங்களா. இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணணுன்னா உள்ளே வர சிலங்க காமிக்கிறேன். அடுத்தது நம்ம மைனஸ் லைன் கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா ரெயின் ப்ரூஃப் ஒன்லி. இங்கே பாருங்கள், ரெயின் ப்ரூஃப் எல்இடி பவர் சப்ளை. இது நம்ம எப்படி யூஸ் பண்ணால் இந்த பாருங்கள் மேலே கட்டுற மாதிரி நம்மளுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க கேப்பு. அதை வச்சு நம்ம இந்த பொசிஷனில் நம்ம இப்படி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே தொங்குற மாதிரி நம்ம லைன் கொடுக்கணும். நம்ம அர்ஜென்ட்டில் மாற்றிக்கிட்டு இப்படி தலையில் தான் வச்சோமோ உள்ளே பார்த்திங்கன்னா பிசிபி போர்டு தான் இருக்கும். இப்படி வச்சு நம்ம உள்ளே இப்படி வச்சு கட்டிவிட்டோமா மழையில் நினைவும் தண்ணி உள்ளே போச்சுன்னா போர்டு போயிடும், ஓகேங்களா. நம்ம இந்த பவர் சப்ளை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணால் இப்படி கீழே பார்த்த மாதிரி நீங்கள் தொங்க விட்டால் நீங்கள் எப்படி வேணும் இல்லை மாற்றி கட்டிட்டிங்கன்னா உள்ளே தண்ணி போச்சுன்னா பவர் சப்ளை போயிடும், பார்த்துங்க, ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைலேருந்து லைன் நம்ம எடுத்தாச்சு. இப்போ வாங்க நம்ம எஸ்எம்பிஎஸ்ஸை ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எஸ்எம்பிஎஸ்லேருந்து லைட் எரியுது. நம்ம இதை ப்ளஸ் மைனஸ் எடுத்து நம்ம உங்களுக்கு எப்படி லைன் தரணும்னு இப்போ கொஞ்சம் கவனமாக பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்ம ஒயர் சீவ் விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து ப்ளஸ்ஸு மைனஸ் நமக்கு பார்த்துங்க இந்த எஸ்எம்பிஎஸ்லேருந்து ப்ளஸ்ஸு மைனஸு நம்ம லைன் எடுத்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த போர்டை நம்ம எடுத்துக்கிறோம் பாருங்கள். இதில் வந்து ப்ளஸ்ஸுலேருந்து இந்த ப்ளஸ்ஸுக்கு டேட்டா லைன் கொடுங்க அப்படியே டிசி வோல்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக இந்த ஒயர்லாம் டச் ஆகாமல் லைன் கொடுங்க. டச் ஆச்சுன்னா உள்ள கெப்பாசிட்டி போயிடும், எஸ்எம்பிஎஸ் போயிடும், பார்த்து லைன் கொடுங்க, ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா மைனஸுக்கு லைன் கொடுக்குறேன் பாருங்கள். 6 சேனல் டிசைன் சேசர் நமக்கு ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். பாருங்கள், நம்ம எஸ்எம்பிஎஸ்க்கு இங்கே என்ன லைன் கொடுக்குறோம், 3 மைனஸ் 3 ப்ளஸ்லேருந்து ஒரு ப்ளஸ் மைனஸ் எடுத்து நம்ம இந்த ரன்னிங் சேசருக்கு நம்ம லைன் கொடுத்துட்டோமா அது பாட்டுக்கு எரியும். பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் கொடுத்துட்டோம், அது எரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கட்டு பிக்சல் எடுக்கலாம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக இந்த பிக்சலில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போ பச்சை கட்டுன்னா பாருங்கள் கோடு போட்டு கலர் ஒயர் மாதிரி, இன்னொன்று ஒயிட் கலரில் பாருங்கள் ஒயர் இருக்கும். அந்த ஒயிட்டு பார்த்தீங்கன்னா மைனஸு. எல்லா லைட்லையுமே பாருங்கள் ஒயிட்டில் தான் இருக்கும். பாருங்கள், ரெட்லேயும் ஒயிட்டில் தான் இருக்கும், ப்ளூலேயும் ஒயிட்டில் தான் இருக்கும். இது ஒயிட்டில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மைனஸ் லைனு. அந்த கோடு மாதிரி போட்டுக்குது ப்ளஸ்ஸு. இங்கே பாருங்கள், ரெட் கலரில் போட்டுக்குது, எல்லோ கலரில் போட்டுக்குது. அந்த கோடு மாதிரி போட்டுக்கிட்டு நமக்கு வந்து ப்ளஸ்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் இருக்குது மைனஸு. இப்போ பாருங்கள் அந்த ஒயர் சேவிக்கிறேன் பாருங்கள் பிக்சல் இருக்கிறத. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பிக்சல்லேருந்து வர ப்ளஸ்ஸு மைனஸு நான் லைன் எடுத்துகிட்டேன் பாருங்கள். இப்போ என்னென்னா இது மைனஸு, இது வந்து ப்ளஸ்ஸு. இப்போ நான் அந்த ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு போய் எங்கே ஜாயின் பண்ணிட்டேன் பாருங்கள். இங்கே எஸ்எம்பிஎஸ்லேருந்து வந்துச்சுல இங்கே மெயின் லைனு. இந்த எஸ்எம்பிஎஸ்லேருந்து அந்த மெயின் லைன் பாருங்கள் ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு நான் டேட்டா கொடுக்குறேன். இந்த பவர் சப்ளை அதாவது ரன்னிங் சேஸ்லேருந்து வரக்கூடிய அவுட் எல்லாமே நமக்கு மைனஸ் லைன் தான். இந்த 6 இதுவுமே நமக்கு மைனஸ் லைன் தான் அவுட்புட் வரும். இப்போ பாருங்கள், நான் இந்த சேஸரை ஃபஸ்ட்டு சேனல்லேருந்து ஒரு ஒயர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒயர் சீவி விட்டு நான் பிக்சலுக்கு ப்ளஸ் மைனஸ் லைன் கொடுக்குறேன் பாருங்கள். ப்ளஸ் லைனு டேட்டா கொடுத்தாச்சு, மைனஸ் லைன் கொடுக்குற மாதிரி பிக்சல் ஆன் ஆச்சு, எரியுது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பிக்சல் பார்த்திங்கன்னா நமக்கு ஆன் ஆகிடுச்சு, பச்சை பாருங்கள் எரியுது அது பாட்டுக்கு. அந்த அவுட்புட்டுக்கு தகுந்த மைனஸ் லைன் கொடுத்துட்டோம், பிக்சல் அது பாட்டுக்கு ஆனால் அது பாட்டுக்கு எரியுது. இதே மெத்தடு தான் நீங்கள் 6 சேனலுக்குமே லைன் கொடுக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா பிக்சல்லேருந்து வர ப்ளஸ்ஸு டேரெக்டாக ப்ளஸ் அடிக்கணும், பிக்சல்லேருந்து மைனஸு இந்த சேஸ்லேருந்து மைனஸ் இருக்கும் பாருங்கள். இது வந்து நம்ம பிக்சலுக்கு மைனஸ் கொடுக்கணும். பாருங்கள், இன்னொரு கட்டு நான் கனெக்ஷன் பண்ணுறேன் பாருங்கள் ப்ளூ கலரு. இந்த ப்ளூவில் நம்ம 2 ஒயர் எடுத்துப்போம் ப்ளஸ்ஸு மைனஸ்னு. பாருங்கள், ப்ளூ கலர் கட்டிலேருந்து நம்ம ப்ளஸ்ஸு மைனஸ் லைன் எடுத்துட்டோம். இப்போ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு கட்டை நம்ம கனெக்ட் பண்ண மாதிரி இதுவும் டேரெக்டாக ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு லைன் கொடுக்குறோம் பாருங்கள். மைனஸுக்கு 2வது சேனல் அவுட்புட்டு நீங்கள் லைனாக கொடுத்தீங்கன்னா தான் அந்த டிசைன் போடுறது நம்மளுக்கு ப்ராப்பராக தெரியும். மாற்றி கொடுக்கணும், நல்லா இருக்காது, ஓகேங்களா. 2வது சேனலுக்கு நான் மைனஸ் லைன் எடுத்து இந்த ப்ளூ கலர் பிக்சல் மைனஸில் கொடுக்குறேன் பாருங்கள். பாருங்கள், ப்ளூ கலர் கட்டு நமக்கு எரியுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நீங்கள் 6 சேனலுக்கு லைன் கொடுக்கணும், ஓகேங்களா. நீங்கள் ப்ளஸ்ஸு மைனஸ் தான் மாற்றி கொடுத்த லைட் எரியலைனால நீங்கள் ப்ளஸ்ஸு மைனஸ் தான் மாற்றி கொடுத்துருப்பீங்க.
கரெக்டாக லைன் கொடுங்க, அது போட்டு லைட் எரியும். இந்த பவர் சப்ளையில் மட்டும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, எல்ஐஎனில் மெயின் லைன் கொடுங்க. ஓகேங்களா? இதே மாதிரி தான் நீங்கள் ஆறு சேனலுக்கு லைனை நீங்கள் அவுட்புட்டை மைனஸ் எடுத்து நீங்கள் எல்லா பிக்சலும் கொடுக்கணும். ஓகேங்களா? ஈஸியான வேலை தான். இந்த பவர் சப்ளை நீங்கள் மழை இல்லைன்னா பார்த்துக்குங்க. ஓகேங்களா? மேலே கவர் போட்டு நீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சேனலுக்கு 10 கட்டு யூஸ் பண்ணலாம், 6 சேனலுக்கு நீங்கள் 60 கட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பவர் சப்ளை நீங்கள் 1000 வாட்ஸில் வச்சு நீங்கள் 60 கட்டு யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஓகேங்களா? 60 அடி லென்த்து போடலாம். நம்ம ஆல்ரெடி போட்டு பார்த்தாச்சு, போட்டு பார்த்தா நம்ம இது போர்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறோம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 60 அடிக்கு நீங்கள் லென்த்து போட்டிங்கன்னா எப்படி லைன் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, அதாவது ப்ளஸ்ஸை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் 60 அடிக்குமே கொண்டு போயிருங்க ஒரு வயரை. ப்ளஸ்ஸை நீங்கள் டேரெக்டாக கொண்டு போய்ட்டு எல்லா லைட்டுமே ப்ளஸ்ஸில் லைன் அடிங்க. அதுக்கப்புறம் மைனஸ் லைன் என்ன பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சேனல் அவுட்புட்லேருந்து மைனஸ் ஒரு 10 கட்டுங்களா, 10 ஃபஸ்ட்டு 10க்கு ஃபஸ்ட்டு சேனலில் மைனஸு, 2வது 10க்கு 2வது சேனல் மைனஸு, 3வது 10க்கு 3வது சேனல் மைனஸு. அப்படி நீங்கள் லைன் கொடுக்கணும். ஓகேங்களா? அந்த லென்த்து போகணுன்னா அப்படி கொடுத்தீங்கனால பிக்சல் இதையும் அது பாட்டுக்கு. ஓகேங்களா? அப்படி தான் நீங்கள் போட்டாகணும். ஃப்ரெண்ட்ஸ், இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இதில் ஏதோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர் தரோம், அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்டாக சொல்லுங்கள், கிளிக் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி பொருள் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன் 3 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ஆல் ஓவர் இந்தியா கொரியர் அவைலபிள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.